தர்மபுரத்துல 60 விலங்குகளை வச்சு பூஜை பண்ணிருக்காங்க. எதனால பாத்தீங்கன்னா தர்மபுரத்துல ஆதினத்தின் மணி 60 விழாவை முன்னிட்டு 60 விலங்குகளுக்கு பாத்தீங்கன்னா பூஜை பண்ணி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இது எதனால பாத்தீங்கன்னா அந்த நாள்ல விலங்குகளுக்கு நம்ம பூஜை பண்றதுனால நம்மளுக்கு அதிகமான நன்மை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதை செலிப்ரேட் பண்ற விதமா தான் 60 விலங்குகளுக்கு பூஜை பண்ணி நம்ம ஊர்ல தர்மபுரத்துல கொண்டாடி இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் கூட இன்க்ளூட் ஆகி நம்மளோட பூஜை கூட செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணிருக்காங்க. என்னென்ன விலங்குகள்லாம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா யானை, குதிரை, நாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 60க்கு உட்பட்ட விலங்குகளை வச்சு பூஜை பண்ணிருக்காங்க. எதனால பாத்தீங்கன்னா இறைவன் ஒருவன் எங்க இருப்பார் பாத்தீங்கன்னா தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் பாத்தீங்களா. அந்த மாதிரி எல்லா உயிரும், அனைத்து உயிரும் நமக்கு சமம் தான். அப்படின்னு இந்த உலகத்துல வாழ்ற எல்லா விலங்குகளையும் நம்ம கடவுளா நினைக்கணும். நம்ம அவங்களுக்கு அதிகமா அன்பு கொடுக்கணும், அன்பு மேல செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அந்த விலங்குகளுக்கு பாத்தீங்கன்னா பூஜை நடந்திருக்கு. சரி, இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எல்லாரும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.